இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தியுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்திப்பு. மரியாதை நிமித்தமாக சோனியா மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியையும் சந்தித்து பேசினார். டெல்லி நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்தின் இடையே நாளை பிரதமர் மோடியை சந்திக்க முதலமைச்சர் திட்டம். தமிழ்நாடு இல்லத்தில் இருந்து அவகாசம் கேட்கப்பட்டுள்ளதாக தகவல். நாளை நடைபெறவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லி சென்றடைந்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். விமான நிலையத்தில் முதலமைச்சருக்கு தமிழ்நாடு எம்பிக்கள் உற்சாக வரவேற்பு. மே 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட். 2 மாவட்டங்களிலும் நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுத்து சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ரெட் மற்றும் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டதன் எதிரொலியாக கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு விரைந்தது 3 மாநில பேரிடர் மீட்புப் படை. கண்காணிப்பு அலுவலர்களான மூத்த IAS அதிகாரிகள் மாவட்டங்களுக்கு செல்ல உத்தரவு. பேரிடர் எச்சரிக்கையை அடுத்து கோவை, நீலகிரி மாவட்ட ஆட்சியர்களுடன் பேரிடர் மேலாண்மைத்துறை முக்கிய ஆலோசனை. உதகை, வால்பாறைக்கு தலா 1 தேசிய பேரிடர் மீட்புப் படை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல். நீலகிரியில் 283 பகுதிகள் நிலச்சரிவு அபாயம் நிறைந்த இடங்களாக கண்டறியப்பட்டுள்ளதாக ஆட்சியர் லட்சுமி பவ்யா அறிவிப்பு. அபாயம் நிறைந்த பகுதிகளில் 45 குழுக்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல். 283 வல்னரபிள் ஏரியாஸ் இருக்கு. அதில் எல்லாருமே லாஸ்ட் கடந்த ஒரு வாரமாக நம்ம நைட் டியூட்டி எல்லாருக்கும் போட்டிருக்கோம். ஜோனல் டீம்ஸ் 45 ஜோனல் டீம்ஸ் இருக்காங்க. திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், நெல்லை மற்றும் கன்னியாகுமரியில் மே 25, 26 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. ஒரு சில மாவட்டங்களில் மே 25, 26 ஆகிய தேதிகளில் அதி கனமழை பெய்யும் என்றும் அறிவிப்பு. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் முன்னாள் உறுப்பினர் செயலர் அன்சுல் மிஸ்ராவுக்கு 1 மாத சிறை தண்டனை. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. தங்க நகை கடனுக்கான ரிசர்வ் வங்கியின் புதிய நிபந்தனைகளால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவர் என எடப்பாடி பழனிசாமி கருத்து. மக்கள் நலன் கருதி புதிய நிபந்தனைகளை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தல். எல்லா முடிவையும் நீதிமன்றம்தான் எடுக்கும் என்றால் சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்தை கலைத்து விடலாமே என்று சீமான் ஆவேசம். அதிமுக, திமுகவின் கொடிகள்தான், வேறு கொள்கை ஒன்றுதான் எனவும் சாடல். ஒரு கேள்வி எழுது. பொதுவாக நமக்கு ஒரு கேள்வி, நாட்டினுடைய குடிமகனா ஒரு கேள்வி எழுது. இந்த நாட்டை நிர்வாகம் செய்வது சட்டமன்றம், பாராளுமன்றமா, நீதிமன்றமா? எல்லா முடிவையும் நீதிமன்றம் தான் எடுக்கும்னா சட்டமன்றம், பாராளுமன்றம் தேவையில்லையே. துணைவேந்தர்கள் நியமன அதிகாரம் தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரும் வழக்கு. தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு மே 26 விசாரணை.
சாதி மற்றும் வருமான வரி சான்றிதழ் கோரி விண்ணப்பிக்கும் மாணவர்களுக்கு 1 வாரத்திற்குள் சான்றிதழ்களை வழங்க வேண்டும். பள்ளிகள் விரைவில் திறக்கப்பட உள்ள நிலையில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அதிகாரிகளுக்கு உத்தரவு. பள்ளி மாணவர்கள் முன்னுரிமை கொடுக்கும். எதாவது இருந்தாலும் படிக்கிற குழந்தைகளுக்கு முன்னுரிமை. அதை நாங்கள் அப்படி ஒரு முன்னுரிமை வழங்க வேண்டிய அந்த அடிப்படை வேலைகளை நாங்கள் 2025-2026 ஆண்டிற்கான நிதிநிலை அறிவிப்பின்படி கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம். 20 லட்சம் மடிக்கணினிகளை கொள்முதல் செய்ய சர்வதேச டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசின் எல்காட் நிறுவனம். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் அறிவித்தபடி காலை உணவு திட்டம் ஜூன் 3ஆம் தேதி விரிவாக்கம். 600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல். இரண்டாயிரத்து 26 மக்கள் நல தீர்ப்பை கொடுப்பார்கள் என நம்புகிறேன். கூட்டணி அமைத்த பிறகு சலசலப்பு ஏற்பட்டால் பிரிவதற்கே வாய்ப்புள்ளதாகவும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. இன்னும் ஒரு 8-9 மாதம் இருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அரசு என்ன செய்கிறது என்று. இல்லைன்னா மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். அவங்க 2026 ஒரு நல்ல தீர்ப்பை கொடுப்பாங்கன்னு உறுதியாக சொல்கிறேன். தமிழக வெற்றிக் கழகத்தின் சின்னத்தை தேர்வு செய்ய அக்கட்சியின் தலைவர் விஜய் தீவிர ஆலோசனை. பொதுமக்களிடம் எளிதாக கொண்டு சேர்க்கும் வகையில் சின்னம் இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டுள்ளதாக தகவல். சென்னை கூடுதல் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி பிரபாகரன் விசாரித்து வந்த அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு எதிரான நில மோசடி வழக்கு வேறு நீதிபதி அமர்வுக்கு மாற்றம். வேங்கடவரதன் அமர்வுக்கு மாற்றப்பட்டதால் குற்றச்சாட்டு பதிவு நடைமுறை நடத்தப்படாமல் வழக்கு ஒத்திவைப்பு. தஞ்சாவூர் தபால் நிலையம் முன்பு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் தலைமையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். கும்பகோணத்தில் பணிக்கு சென்ற பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம். தஞ்சை மாநகராட்சி நிர்வாகத்திலும் பல்வேறு குளறுபடிகளை ஊழல் குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அது கடுமையான நடவடிக்கை. புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க சென்னை ஆசிரம் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற விண்வெளி அறிவியல் குறித்த சிறப்பு கண்காட்சி. நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் லதா ரஜினிகாந்த் ஆகியோர் பார்வையிட்டு மாணவர்களுக்கு வாழ்த்து. பரம்பொருள் அறக்கட்டளை இனி இயங்காது என முன்ஜென்மம் குறித்து பேசி சர்ச்சையில் சிக்கிய மகாவிஷ்ணு அறிவிப்பு. சொந்த ஆன்மீக வளர்ச்சியை மனதில் கொண்டு தெளிவான முடிவெடுத்துள்ளதாகவும் அறிக்கை. தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட வேண்டியதில்லை. முகக்கவசம் அணிவது அவசியம் என்று சமூக வலைதளங்களில் தகவல் பரவிய நிலையில் தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் விளக்கம். கோவை மேட்டுப்பாளையத்தில் குடிநீர் திட்ட குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் 50 அடி உயரத்திற்கு பீச்சி அடித்த தண்ணீர். ராட்சத ஊற்று போல் பொங்கிய தண்ணீரால் போக்குவரத்து பாதிப்பு. பழனி அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தில் திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்த ஓட்டுநர். சாதுரியமாக செயல்பட்டு பேருந்தை நடத்துனர் நிறுத்தியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. விருதுநகரில் உள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றில் நூதன முறையில் சோப்பு, எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை அபை செய்த பெண்கள். மீண்டும் அதே கடைக்கு வருகை தந்து மோசடி ஆசாமிகளை CCTV காட்சியை கொண்டு போலீசில் ஒப்படைத்த உரிமையாளர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் பட்டா பெயர் திருத்தம் செய்ய லஞ்சம் பெற்ற விவகாரம். கிராம நிர்வாக அலுவலரை கையும் களவுமாக கைது செய்தது காவல்துறை. நீலகிரி குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 65 பழ கண்காட்சி தொடக்கம். 1 டன் எலுமிச்சை பழங்களை கொண்டு வடிவமைத்துள்ள ஜெயிண்ட் லெமனை கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள். திருத்துறைப்பூண்டி அருகே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் விவசாயிகள் அடகு வைத்த 1,31,00,000 மதிப்பிலான 498 சவரன் தங்க நகைகள் கையாடல். அடகு வைத்த நகைகளை கேட்டு விவசாயிகள் ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் யானைகள் கணக்கெடுக்கும் பணி தொடக்கம். கழிவு மற்றும் கால் தடங்களின் அடிப்படையில் கணக்கெடுக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரம். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் 17 நாட்களுக்கு பிறகு மின் உற்பத்தி தொடக்கம். தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை ஒப்பந்த ஊழியர்கள் திரும்பப் பெற்றதை அடுத்து 1000 மெகாவாட் மின் உற்பத்தி மீண்டும் தொடக்கம். தேசிய பேரிடர் மீட்புக் குழு சார்பில் பழனி ரோப் காரில் பாதுகாப்பு ஒத்திகை. அந்தரத்தில் பழுதாகி நிற்கும் ரோப் காரில் இருந்து பக்தர்களை மீட்பது குறித்து விளக்கமளித்த வீரர்கள். புதுக்கோட்டை மாவட்டம் கொப்பம்பட்டி ஸ்ரீ ஆண்டியப்ப ஐயனார் கோயில் தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபாடு. புதுக்கோட்டை திருவரங்குளம் பிடாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. வாடிவாசலில் இருந்த சீறி பாய்ந்த காளைகளை தீரத்துடன் அடக்கிய காளையர்கள். நல்ல காலை, நல்ல வீரர், அருமையான வீரர், நல்லா புடிச்சாண்டா புடி வெயிலுக்கு அடுத்த கிழிச்சாலும் விடல. ரஷ்ய வெளியுறவு கூட்டமைப்பு குழு துணைத் தலைவர் ஆண்ட்ரி டெனிசேவ் உள்ளிட்டோருடன் திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான அனைத்து கட்சி குழு சந்திப்பு. பாகிஸ்தானின் தீவிரவாதம் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகள் குறித்து விளக்கம். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகள் இந்தியாவின் வலிமையை பிரதிபலித்துள்ளதாக முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் எம் கே நாராயணன் பெருமிதம். இந்தியா பலம் வாய்ந்த நாடு என்பது இதன் மூலம் நிரூபணமாகி உள்ளதாகவும் நிகழ்ச்சி. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 13,800 கோடி முறைகேடு செய்த புகாரில் சிக்கிய வைர வியாபாரி நீரவ் மோடிக்கு 10வது முறையாக ஜாமீன் மறுப்பு. பிணையில் விடுவித்தால் நீரவ் மோடி தலைமறைவாகி விடுவார் என்ற வாதத்தை ஏற்று லண்டன் நீதிமன்றம் உத்தரவு. ஐபிஎல் தொடரின் இன்றைய லீக் போட்டியில் பெங்களூரு ஹைதராபாத் அணிகள் மோதல். புள்ளிப்பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேற பெங்களூரு முனைப்பு. குரோம்பேட்டையில் ஏஸ் திரைப்படத்தின் முதல் காட்சியை காண வந்த நடிகர் விஜய் சேதுபதியை சுற்றி வளைத்த ரசிகர்கள். செல்ஃபி எடுக்க ரசிகர்கள் முண்டியடித்ததால் மூச்சு முட்டி மயங்கும் நிலைக்கு தள்ளப்பட்ட விஜய் சேதுபதி.
தனியார் தொலைக்காட்சி நடன நிகழ்ச்சியில் பங்கேற்ற பஞ்சமி நாயகி மணிகண்டன் தம்பதியினர் இல்ல காதணி விழாவில் பங்கேற்ற நடிகர் சூரி தாய்மாமன் முறையில் குழந்தைகளுக்கு சீர்வரிசை வழங்கி உற்சாகம்.